வணக்கம். மரியாதையாக மறுப்பது எப்படி அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சாராட்சியராக இருக்கும்போது யாராவது ஏதாவது ஆப்ளிகேஷன் வந்தால் முடியாதுன்னா உடனே மூஞ்சல் அடித்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ எனக்கு இந்த நோ அப்படின்னு சொல்கிறத எப்படி ஒரு பணிவாகவும் ஒரு மரியாதையாகவும் சொல்கிறது அப்படின்னு தெரியாது. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அவங்க தவறான ஒரு பரிந்துரைக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் கொஞ்சம் ஆழமாக பதிஞ்சிருந்தது. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு புரியல. இன்டர்வென்ஷன் வேறு, இன்டர்ஃபியரன்ஸ் வேறு. குறுக்கிடுவது வேறு, பரிந்துரைப்பது வேறு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஊரில் ஒரு கால்வாய் சரியா இல்லை அப்படின்னா அந்த ஊருக்கு பயணம் பண்ணக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் நம்மக்கிட்ட சொல்லலாம், இது ஒரு பரிந்துரை, இதை செய்ய வேண்டியது ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவருடைய கடமையும் கூட. இன்டர்ஃபியரன்ஸுங்கிறது ஒரு தவறான விஷயத்தை செய்ய சொல்லும் போது தான் அது இன்டர்ஃபியரன்ஸ். இதே நான் மாவட்ட ஆட்சியராக வரும்போது முதிர்ச்சி. அதனால் இப்போ எப்படின்னா, ஒருத்தருக்கு செய்ய முடியாது அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா அவங்ககிட்ட உட்கார வச்சு அவங்ககிட்ட நல்லா அன்பாக பேசி அவங்களுக்கு ஒரு தேநீர் கொடுத்து, ஏன் செய்ய முடியாது, எதனால் செய்ய முடியாது, அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொன்னோடனே அவங்க பரவாயில்ல, நல்லா நடத்தினார், நல்ல மரியாதையாக நடத்தினார், காரணத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. சில நேரங்களில் என்னென்னா, நான் சப் கலெக்டராக இருக்கும்போது ஒரு 4-5 பேரை கூட்டிக்கிட்டு யாராவது அரசியல்வாதிகள் வருவாங்க. அவங்க முன்னாடியே நம்ம நோன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு அவர் சொல்லுவார், சார் நோன்னு சொல்லாதீங்க, பார்க்குறேன்னு சொல்லுங்கள், ஏன்னா அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதனால் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ நமக்கு அந்த முதிர்ச்சி இல்லை. இதே நம்ம இதில் வரும்போது சரிங்க பார்க்குறேன். பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணுவாராம், யாராவது ஏதாவது கேட்டால் செய்யறேன்னு சொல்ல மாட்டாரா, ஆகட்டும் பார்க்கலாம் அப்படிம்பாரா. வீரபாண்டியன் ஊடகவியலாளர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு காமராஜரை பற்றி, ஆகட்டும் பார்க்கலாம். ஆகட்டும் பார்க்கலாம்னா நடந்துரும்னு அர்த்தம். அவர் செய்யறேன்னு சொல்ல மாட்டார், ஆகட்டும் பார்க்கலாம்னா செய்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். அது மாதிரி அப்போ நமக்கு புரியல. அந்த முதிர்ச்சி பின்னாடி வந்த பிறகு எப்படி நாம் நடந்துக்கிறது, எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், எங்கள் காலேஜில் படித்த ஒருத்தர், நாங்கள் ஒரு மணல் லாரியை பிடிச்சிட்டோம். அவர் வந்துட்டு இந்த மணல் லாரி என்னது கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னாரு. நான் அவரை உட்கார வச்சு ஒரு டீலாம் கொடுத்துட்டு நல்லா பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னேன், இது வரைக்கும் நான் 225 லாரியை பிடிச்சிருக்கேன். இப்போ உங்களுது விட்டால் இந்த 225 லாரியை நான் பிடிச்சதுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆயிரும், அது சரியில்லையே அப்படின்னு. சரிங்க, ரொம்ப நன்றி, இவ்வளோ தூரம் சொன்னீங்களே அப்படின்ட்டு அவர் சந்தோஷமாக போயிட்டார். அதுக்கப்புறமே என்னோட தொடர்பில் இருந்தார். இன்னொருத்தர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர், ரொம்ப நல்ல மனிதர், எல்லா திட்டத்துக்கும் ஒத்துழைப்பு பண்ணுறவர். ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி வேகவதி ரிவரில் என்னுடைய மருமகனுடைய டிராக்டர் பிடிச்சிட்டாங்க, அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. நல்லவர், ரொம்ப நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு தரவர். நான் சொன்னேன், பிடிச்சதுன்னா அவர் லைசன்ஸ் இல்லாமல் தானே எடுத்தார், தெரியாமல் எடுத்துட்டார் அப்படின்னா. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கு மேலே லாரியை பிடிச்சிருக்கிறோம், டிராக்டரை பிடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு விட்டால் அது தப்பாக போயிடும், கீழே இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா அது விட சொல்லிட்டாங்கன்னு நாளைக்கு பிடிக்க மாட்டாங்க. நான் ஒன்று பண்ணுறேன், அந்த 15,000 ரூபா ஃபைனை நான் கட்டிடுறேன், நீங்கள் டிராக்டர் ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். உடனே அவர் பதறி போயிட்டார், ஐயோ வேணாங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி ஒரு மேட்ரன் செலெக்ஷன் வச்சோம். அந்த பேக்வர்ட் கிளாஸ் ஹாஸ்டலுக்காக ஒரு மேட்ரனை செலக்ட் பண்ணணும். அதுக்கு இருக்குது என்னென்ன ப்ரொசீஜர், படிப்பு என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க சர்டிஃபிகேட்ஸ் என்ன. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மேட்ரனை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா மேட்ரனையும் கூப்பிட்டோம். நாங்கள் இந்த மேட்ரனை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த காரணம் பாருங்கள், இதனாலன்னு சொன்ன உடனே செலக்ட் ஆகாதவங்க கூட சந்தோஷத்தோடு போனாங்க. அதனால் இதை ஒரு நம்ம பார்த்து செய்யணும். இல்லை என்ன ஒரு விஷயம்னா, வேணானோ அல்லது முடியாதுனோ அல்லது இயலாதுனோ செய்ய முடியாதுனோ நம்ம சொல்கிறதுனால யாரும் கோச்சிக்கிறது இல்லை, அது சொல்லப்படுற விதம் தான் ரொம்ப முக்கியம். ஆந்தனி டி மெல்லோ அப்படிங்கிறவர் நிறைய சின்ன சின்ன கதைகள்லாம் தொகுத்து புத்தகங்களாக வெளியிட்டிருக்காரு. 1 minute நான்சென்ஸ், 1 minute விஸ்டம் அப்படின்லாம் ரொம்ப அழகாக தொகுத்து போட்டிருக்காரு. அதில் ஒரு கதை என்னென்னா, ஒரு வீட்டில் டோபர்மேன் டாக் வளர்க்குறாங்க. அந்த நாய்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. வெட்டினரி டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மருந்து கொடுத்து டெய்லி இதை 2 ஸ்பூன் கொடுங்கங்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணுறாரு, அந்த பையன் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். முத நாள் அப்பா அது வாயில் ஊற்றுறாரு, அது இப்படின்னு ஆடுது. 2வது நாளும் அதே மாதிரி இப்படி பிடிச்ச உடனே ஊற்றுறாரு, அது இப்படின்னு ஆடுது. 3வது நாள் அப்படி ஆடும்போது ஒரு 2-3 சொட்டு கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே அது என்ன, ஐயோ கீழே கொஞ்சம் சொட்டு போச்சுன்னா அதை நாயே நக்கி குடிச்சது. அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சது, அது மருந்தை எதிர்க்கலை, மருந்து கொடுக்குற விதத்தை தான் எரிஞ்சிருக்குன்னு. அதே மாதிரி நம்ம எப்போவுமே இல்லைன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் என்னென்னா, 2 பேர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க, டோன்ட் சே எஸ் வென் யூ வாண்ட் டு சே நோ அப்படின்னு ஒரு புத்தகம். இது எழுதியிருக்கவர் யாருன்னா, ஹெர்பர்ட் ஃபெர்ன்ஸ்டீம் அப்படிங்கிறவரும் ஜேம்ஸ் பேர் அப்படிங்கிறவரும் சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் என்னன்னாக்க, ஒரு அசர்ட்டிவ் கைடு, எப்படி ஒரு அழுத்தமாக ஒரு துணிச்சலாக நாம்
ஒரு விஷயத்தில் நோ சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய உண்மையான உணர்வுகளை நீங்கள் தெரிவிங்க, நீங்கள் அதை மறைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் இது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மறைமலை அடிகள் உட்காந்துருக்காரு. யாரோ ஒருத்தர் அவரை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஆனாலும் ரொம்ப கர்வம் அப்படின்னு. இதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் உங்களுக்கு கர்வம்னா உங்களால் ஏற்றுக்க முடியலையா? குறை சொன்னால் பிடிக்கலையா? இல்லை, கர்வம் என்பது வடமொழி சொல், ஆணவம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னாரா. அந்த மாதிரி என்னென்னா, உங்களுடைய ஜெனிவனான ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. இது என்னென்னா, உங்களுடைய ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த மாதிரி துணிச்சலாக ஒரு அசர்ட்டிவாக உங்களால் சொல்ல முடியும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பயத்தினாலேயோ அல்லது ஒரு கம்பல்ஷன்னாலேயோ ஒரு எஸ் சொல்லிடாதீங்க. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் நமக்கு வேண்டியவங்க சொன்னோன்னா எஸ் சொல்லிட்டு பின்னாடி படாத பாடுபடுவோம். அப்படி இருக்காதீங்க. நீங்கள் என்னென்னா, உங்களுடைய உண்மையான விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி, அசர்ட்டிவ் பிஹேவியரை ப்ராக்டிஸ் பண்ணி முடியாதுங்கிறத சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது பணிவாக சொல்லுங்கள், நல்ல இணக்கமாக சொல்லுங்கள், ஒரு ஹார்ஷாக சொல்லாதீங்க, டப்புட மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லாதீங்க, மென்மையாக சொல்லுங்கள் முடியாதுன்னு. எதனால் முடியாதுங்கிற ரீசனையும் நீங்கள் சொல்லுங்கள். நாளடைவில் என்னென்னா அவங்க புரிஞ்சுவாங்க. என்ன புரிஞ்சுவாங்கன்னா, நீங்கள் உண்மையானவர் அப்படிங்கிற. வர முடிஞ்சால் வருவீங்க, வர முடியலன்னா ஏமாற்ற மாட்டீங்க, கரெக்டான காரணம் இருக்கும். அப்பா அவர் வர முடியலன்னா ஏதோ காரணம் இருக்கும்ப்பா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் எப்படி நோ சொல்கிறது? பல நேரங்களில் நம்மக்கிட்ட யாராவது பணம் கேட்கலாம், நம்மகிட்ட ஒரு நோட் புக் கேட்கலாம், நம்மளால் முடியாத ஒரு காரியத்தை கேட்கலாம். அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஒரு பரிந்துரை பண்ணுங்கள், அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி நிறைய கேட்கலாம். இந்த மாதிரி நேரங்களில் நாம் எப்படி நோ சொல்கிறது அப்படின்னா, முதல்ல அவங்க ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா உடனே முதல்ல அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, என்ன நீங்கள் நினச்சி என்ன நீங்கள் இது பண்ணீங்களே, அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது என்னென்னா, நீங்கள் உண்மையான ரீசன்ஸ் என்ன காரணங்களால எனக்கும் வரணும்னு ஆசை தான், பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் சொல்லும்போது ஒரு பிளண்ட்டாக டக்குன்னு பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. சரி, உங்களை ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, என்னால் முடியாதுங்கும் போது நானே சொல்வேன், இன்னாரை கூப்பிடுங்க, அவர் என்னை விட நல்லா பேசுவார், இந்த விஷயத்தில் தெளிவானவர்னு. அப்புறம் அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ரொம்ப நல்லா பேசினார் சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் போதே அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் என்னன்னாக்க, வரணுன்னு தான் எனக்கு ஆசை, எனக்கு இந்த காரணங்களால் வர முடியாமல் போச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்துனீங்கன்னா அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று, ரொம்ப ஓவராக மன்னிப்பு கேட்கக்கூடாது. ஐயோ, ரொம்ப ஓவராக மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் வேணும்ட்டே வரமாட்டேங்கிறீங்க. சில பேர் ரொம்ப எக்ஸசிவாக ஐயோ 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 வர முடியாமல் போச்சு அப்படியும் சொல்ல வேண்டியதில்லை. கரெக்டான காரணத்தை சொல்லுங்கள். அப்புறம் முடிக்கும் போதும் மறுபடியும் ஒரு தேங்க் பண்ணிவிட்டு முடிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் ஒத்துக்குவாங்க, கடைசி நேரத்தில் ஃபோன் பண்ணி நான் வரமாட்டேன்பாங்க. அந்த மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அது 6 மணிக்குன்னா 5:50க்கு ஃபோன் வரும், வர முடியாமல் போயிடுச்சு, ஒரு வேறு ஒன்றில் மாட்டிக்கிட்டாங்கன்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய பெயரையும் கெடுத்துக்குவாங்க. அதனால் எப்போவுமே ஒரு கமிட் பண்ணால் நம்ம போகணும். இந்த மாதிரி இருக்கிறத விட நாம் நேர்மையாக இருக்கிறது மிகவும் நல்லது. அதனால் எப்போவுமே என்னென்னா, ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் உடனே எஸ்ஸும் சொல்லாதீங்க, நோவும் சொல்லாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. சரிங்க, நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், எஸ் சொல்ல முடியுமா முடியாதா, ஏன் முடியாது. சரி, நோ சொல்கிறீங்களா, முகத்தில் அடித்த மாதிரி சொல்லாதீங்க, கொஞ்சம் நீங்கள் ரிகர்ஸ் பண்ணிடுங்க, எப்படி சொல்லலாம் அப்படின்னு, நோ எப்படி சொல்லலாம்னு ஒரு மனத்தயாரிப்பு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அதை முடிக்கும் போது ஒரு பொலைட்டாக நீங்கள் முடிங்க, ஹார்ஷாக முடிக்காதீங்க. அவங்ககிட்ட ஒரு நட்பு ரீதியாக அவங்ககிட்ட சொல்லிட்டு முடிங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நாம் மறுப்பதை கூட மரியாதையோடு மறுப்பதாக இருக்கும். அப்போது எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் உங்களிடம் கோபித்து கொள்ள மாட்டார்கள், உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.